Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. வரும் மே 4ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் இதற்காக 62 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். பாஸ்கரன், மே 4ஆம் தேதிக்கு எப்படி ஆயத்தமாகி வருகிறது தேர்தல் ஆணையம்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை என்பது துவங்கும். முதல்ல காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணிதான் முதலில் தொடங்கும். அதைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பிறகு, அதாவது இவிஎம்ல பதிவான வாக்குகள் எல்லாம் எண்ணும் பணி என்பது ஒரு 1/2 hour கழிச்சு தான் அது தொடங்கும். முன்னதாக 8 மணி அளவுல தபால் வாக்குகளை எண்ணக்கூடிய பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு 30 நிமிடங்களுக்கு பிறகு இவிஎம்ல பதிவான வாக்குகள் என்பது எண்ணப்படக்கூடிய பணி என்பது தொடங்கும். இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல இவிஎம்ல பதிவு செய்யப்பட்ட வாக்குகளை எண்ணும் நடவடிக்கைகள் என்பது ஒவ்வொரு ரவுண்டாக எண்ணப்படும். 14 மேஜைகள்ல அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு ஒவ்வொரு சுற்றாக எண்ணி அறிவிக்கப்படும் அந்த முடிவுகள். அதே நேரத்துல தபால் வாக்குகளும் எண்ணப்பட்டு வரும். ஆனால் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில ஒரு 15 ரவுண்டுகள் சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்டு முழுவதுமான அந்த தொகுதிக்கான முடிவுகள் இவிஎம் மூலமாக அறிவிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்துல தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டால் அதை முதலில் அறிவிப்பார்கள். அதாவது 15 சுட்டுகள் இவிஎம் உடைய அனைத்து வாக்குகளும் எண்ணி முடிக்கப்பட்ட பிறகு தபால் வாக்குகளுடைய எண்ணிக்கையை அறிவிக்காமல் இவிஎம் 15 சுட்டுகள் இருந்தால் அது 14வது சுற்றிலேயே தபால் வாக்குகள்ல முதலில் எண்ணி அறிவித்து விடுவார்கள். அதற்கு பிறகுதான் அந்த இவிஎம்ல பதிவான வாக்குகளுடைய கடைசி சுட்டுகளுடைய எண்ணிக்கை எண்ணப்பட்டு முடிவுகள் முழுவதுமாக அறிவிக்கப்படும். அதன் காரணமாக முதலில் தபால் வாக்குகள் எண்ணி முடிவுகள் அறிவிக்கப்படும். அதன் மூலமாகவே அறிவிப்புகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்துல வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல பதிவான வாக்குகள் சுட்டுகள் மூலமாக எண்ணப்பட்டு 15 சுட்டுகள் இருக்கும் பட்சத்துல 15வது சுட்டுக்கு முன்னதாகவே 14வது சுற்று எண்ணிக்கை எண்ணி முடிக்கப்படும் போதே தபால் வாக்குகள் முழுவதுமாக எண்ணி அறிவிக்கப்பட்ட பிறகுதான் 15வது சுற்று என்பது இவிஎம்க்கு எடுத்துச் செல்லப்படும் அப்படிங்கிறதா இந்த தேர்தல் ஆணையத்துடைய அறிவிப்பாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது வாக்கு எண்ணிக்கை என்பது மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு தொடங்கும். அதற்கு பிறகு அரை மணி நேரம் இடைவெளியில வாக்குப்பதிவு இயந்திரத்துல பதிவான வாக்குகள் ஒவ்வொரு சுற்று வாரியாக எண்ணி அறிவிக்கப்படும். குறிப்பாக எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு சட்டமன்ற தொகுதியில 200 வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது அப்படின்னா அந்த 200 வாக்குச்சாவடி மையங்கள்ல 14 சுட்டுகளாக எண்ணும் போது 28 சுட்டுகளின் எண்ணிக்கை வரும்படும் பட்சத்துல அந்த தொகுதியில 28 சுட்டுகள் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் தான் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெறும். 500 தபால் வாக்குகள் ஒரு மேஜை என்ற வகையிலும் 14 இவிஎம் இயந்திரங்களுக்கு மேஜை என்ற வகையிலும் அது போடப்பட்டு அது அதிகாரிகள் முன்னிலையில எண்ணும் பணி என்பது மேற்கொள்ளப்படும். அப்போ தேர்தல் பார்வையாளர் உடன் இருப்பாரு, தேர்தல் நடத்தும் அதிகாரி இருப்பாரு. காவல்துறையுடைய கட்டுப்பாட்டுல முழுமையாக சிசிடிவியோடைய கேமரா கண்காணிப்புல இங்க தலைமைச் செயலகத்துல கட்டுப்பாட்டை அறை அமைத்து அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் பதிவான வாக்குகள் எல்லாம் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மூலமாக எண்ணப்படக்கூடிய நடவடிக்கை என்பது முழுவதுமாக கண்காணிப்பு பணி மூலமாகவே வாக்கு எண்ணிக்கை மையங்கள்ல எண்ணப்படும். இதற்காகத்தான் அந்த 38 மாவட்டங்கள்ல 75,064 வாக்குச்சாவடி மையங்களுக்காக 62 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில 3 வாக்கு எண்ணிக்கை மையங்கள் போல ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்கு எண்ணிக்கை மையங்களுடைய எண்ணிக்கை என்பது முழுவதுமாக 62 உள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை என்பது மே 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு துவங்குங்கிறதா தற்போதைய அறிவிப்பாக உள்ளது. நன்றி பாஸ்கர், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.